சொல்லுவோம், ஓகே சப்பா நான் மனசளவுல நான் மன்னிச்சிடுறேன், ஆனா நேர்லலாம் போய் பார்த்துட்டு ஓகேங்க உங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சப்பா. ஆனா மனசளவுல இருதயத்துல தானே நீங்க பாக்குறீங்க. இப்படி ஒரு சிந்தை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம பெருமை உள்ளவர்களா ஆண்டவர் சொன்னாரு, பெருமை உள்ளவர்களா நம்ம இருக்கவே கூடாது. மன்னிப்பு குறித்து பார்க்கும்போது முதல் காரியமா நம்ம பார்க்க என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். என்னோட பையன் ரட்சிக்கப்படணும், இல்லை என்னோட குடும்ப சூழ்நிலைகள் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களுக்காக நம்ம அநேக நாட்களாக உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். இல்லை நம்ம தனிப்பட்ட ஸ்பெஷல் ப்ரேயர் நம்ம அதுக்காகவே லீவ் போட்டு ஜெபிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒன்று ஒதுக்கி எவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிக்கலாம். ஆனால் இன்னொரு வரைக்கும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் வருடக்கணக்காக ஆயிடுச்சு, நாட்கணக்கில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக பேசின வார்த்தை என்னன்னா, மாற்கு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25-26. ஓகே, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது பிறர் இடத்துல உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம், கோவம், இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேர்ல உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி எனக்கு எவ்வளவா பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனஸ்தாபம் அவங்களை குறிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடமையும் இருக்கு. அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணுமா, அவங்களோட தப்பிதங்களா அவங்களுக்கு மன்னிச்சு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணுமா. ஏன்னா அந்த தப்பிதம் அவங்க வச்சிருக்கிற குறை உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ண முடியாது. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அதே தான் ஞாபகம் வரும், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்துல இருக்கிற அந்த மனஸ்தாபம் அந்த ஜெபத்துக்கு தடையாக அமையும். ஸோ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, உங்களோட தப்பிதங்கள் மன்னிக்கும்படி நீங்க அவங்களோட தப்பிதங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான வசனம் என்னன்னா, மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க யாருக்காக, உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களுக்காக, உங்களை நேசிக்கிறவங்களுக்காக, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக, அவங்களுக்காக நீங்க அன்பு செய்யணுமா, அவங்களுக்கு அன்பு செய்யணுமா, இல்லை எனக்கு பிறந்திருக்கிற புள்ள எங்க அம்மா இருக்காங்க, நான் அவரை பெற்று எடுத்திருக்கேன் அதனால அவன் மேல அன்பு செலுத்தணும், அது உண்மை நான் செலுத்த வேண்டியதுதான். என் கணவர் இருக்காங்க, கணவருக்காக அன்பு செலுத்தணும் அப்படின்னு அம்மா அன்பு செலுத்துறாங்கன்னா அது உண்மைதான், இருக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்க சத்துருக்களை சிநேகிங்க, உங்க பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை பரியாசம் பண்ணுங்கிறதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்துட்டு போட்டுமே, அவங்க எதுவும் பண்ணிட்டு போறாங்க, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க, அவங்க அதுக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்காகவும் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம அப்படின்னு விசுவாசிச்சிங்கன்னா, நீங்க என்ன செய்யணுமா, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, நீங்க நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை உபத்திரவப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஃபர்ஸ்ட் வசனம் சத்துருக்களை சிநேகிங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்போ பார்த்தோன்னா ஒரு கோட் இருக்கு, ஸ்மைல் இஸ் த பெஸ்ட் வெப்பன் டு எனிமி அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரிய எனிமியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் வெப்பன் நம்ம கொடுக்கறது குத்துறதோ இல்லை பின்னாடி முதுகுல வச்சு குத்துறதோ அப்படியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணாலே போதும், அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடியா அவங்களுக்கு இருக்கும். எப்படின்னா ஸ்மைல்லையே 2 விதமான ஸ்மைல் இருக்கு, ஒன்று குட் ஸ்மைல், இன்னொன்று பேட் ஸ்மைல். ஃபர்ஸ்ட் பேட் ஸ்மைல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சத்துருக்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி என்னது பண்ணிட்டாங்க, அவங்க தண்டனைக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு, டேய் நான் அப்பவே சொன்னேன் இல்லடா அப்படின்னு பார்த்து இலக்காரமா சிரிக்கிறது, நான் அப்பவே சொன்னேன்ல, நீ ஏன் பின்னாடி வந்திருந்தா உனக்கு நான் நல்லது நடந்திருக்குமா, உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம இலக்காரமா சிரிக்கிற அந்த சிரிப்பு ஆண்டவர் சொல்லல. ஜஸ்ட் ஸ்மைல் அப்படின்னா நீங்க அவங்க இப்போ ஒருத்தங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் நான் சொல்லணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, எனக்கு நம்ம பண்ணி அவங்க அதை புரிஞ்சுக்காம நம்மளை திட்டினாங்க அப்படின்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், நீங்க என்ன எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு அதை புரிய வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சிரிச்சுட்டு நம்ம விட்டுறணும். ஓகேங்களா, இனிமேல் எல்லாத்துக்கிட்டையும் யாராச்சும் உங்களை சபிச்சாங்க, யாராச்சும் உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களை கேவலமா பேசுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஜஸ்ட் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க, நான் உங்களை நேசிக்கிறேங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறது மாதிரி நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி பாருங்களேன், கர்த்தர் கண்டிப்பா அந்த காரியத்தை கவனிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். சங்கீத புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்மளோட இருதயத்துல அக்கிரம சிந்தை யாராச்சும் பற்றி மனஸ்தாபங்கள் வைத்திருந்தோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட ஜெபங்களை கேட்க மாட்டார். அநேக வருஷங்களா நீங்க எதுக்காக ஜெபித்திருக்கலாம், யாராவது ஒருத்தவங்களுக்காக நீங்க ஜெபிச்சுட்டு இருந்திருக்கலாம், ஆனா இன்னும் உங்க ஜெபம் கேட்கப்படாம இருக்கா, நம்மளோட இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்க மாட்டார். உங்களோட இருதயத்துல இருக்கிற எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரம சிந்தைகளையும், சரி இவங்களுக்காக ஜெபிக்கிறது நம்ம கடமை, ஜெபிச்சுட்டு போயிடலாம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம்
அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அவங்க நான் மன்னிக்கிறேன் ஏசப்பா, அவங்களையும் நீங்க திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட நீங்க ஜெபிக்கும் பொழுது, அந்த அக்கிரம சிந்தைகள் எல்லாம் நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு இமேஜ் பார்த்தேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் பார்த்தேன். அந்த இமேஜ் என்னோட இன்ஸ்டா போஸ்ட்ல கூட இருக்கும், என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட். அதுதான் என்ன அப்படின்னா, இந்த சைட் பிதா இருப்பாரு, இந்த சைடு வந்து இயேசு கிறிஸ்து இருப்பாரு, நடுவுல ஒரு குட்டி குழந்தை இருக்கும். இந்த பக்கம் பிதா வந்து அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு அப்படியே அரவணைக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து அந்த குழந்தைய அமுச்சு விடுற மாதிரி அமுச்சு விடுவாரு. நடுவுல மேல இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுப்பாரு அந்த குழந்தைக்கு. சோ பரிசுத்த ஆவியானவரோட வெளிச்சத்துல இயேசு கிறிஸ்து நம்மளை அனுப்பும் பொழுது நம்ம பிதாவின் இடத்துல சென்றடைகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அழகான இமேஜ் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதான் எங்க ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. ஏன்னா கிறிஸ்து இந்த நாளை நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டங்காட்டி நம்மளுடைய தப்பிதங்களுக்காக அவர் சிலுவையில பலியானார். சோ அதனால கிறிஸ்துவுக்கு தேவன் நம்மளை மன்னிச்சது போல, அந்த ரத்தத்தினால நம்மளை மன்னிச்சது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க மேல எனக்கு எதுவும் மனஸ்தாபம் இல்லைங்க, நான் உங்களை மனப்பூர்வமா மன்னிக்கிறேன், நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், இனிமேல் தப்பு பண்ண போனாலும் நான் மன்னிக்கிறேங்க, அவங்கள நேசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நம்ம அப்படி மன்னிக்கணும் அப்படின்னா, நம்ம மன்னிக்கிறங்காட்டி ஒண்ணு ஜெபங்கள் கேட்கப்படுது. மன்னிக்கிறதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதாவது உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு சேமத்தையும் நன்மையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2-6 வசனம். சின்ன வயசுல இருந்து மத்தேயு புஸ்தகம், மார்க் அதெல்லாம் தானே ஈஸியா இருக்கும், சுவிசேஷ சாப்டர்ஸ். அதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய வாட்டி எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இந்த ஓமை இடம்பெறும். இதுல வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, ஏசப்பா வந்து சுகம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அப்ப இந்த திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு 4 பேர் வராங்க, அவன் படுக்கையில இருக்கான், கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணிருக்கணும், நீ வந்து நல்லா ஆயிட்டப்பா, இருந்துச்சு நட அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சாரு, அதே மாதிரிதான் இவனுக்கும் செஞ்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல வித்தியாசமா ஒரு காரியம் ஆண்டவர் பண்றாரு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அவன் பாவம் மன்னிப்பு கேட்டானா? அவன் எதுக்கு மன்னிப்பு கேட்டான்? அவன் கூட்டிட்டு வந்தவங்க இப்படி சொன்னாங்களா, பாவம் பண்ணிட்டாங்க ஆண்டவரே அதனால இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்புறம் சில கான்வர்சேஷன் எல்லாம் அந்த பிரதான ஆசிரியர்கள் இடத்துல அவங்க இடத்துல எல்லாம் போகும். அதுக்கப்புறம் 6வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது நம்மளோட பாவங்கள் தான். சோ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அந்த பாவத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு பிளெஸிங்ஸ் தர்றதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அனுக்கிரகம் பண்றார். சோ உங்களிடத்துல அக்கிரம சிந்தைகள் உங்களோட இருதயத்துல இருந்துச்சு, நீங்க பிறரை மன்னிக்க முடியாதபடி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்க கூடாதபடி, ஆண்டவர்னால மன்னிக்க கூடாதபடி உங்களுடைய இருதயத்துல அக்கிரம சிந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னைக்கு நீங்க எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, அதே போல உங்களுக்கு அற்புதத்தையும் செய்கிறவரா இருக்கிறாரு. ஆமென். ஆமென். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சரி ஏசப்பா, சிலருக்கு வந்து உணர்த்தப்படும், அவங்கள நீ மன்னிக்காம இருக்கல, நீ மன்னிச்சிரு. காணிக்கை போடும்போது ஏசப்பா சொல்லியிருக்காருல, உன் சகோதரன் இடத்துல உனக்கு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவன் இந்த காணிக்கை வச்சுட்டு அங்க போயிட்டு அவனை ஒப்புரவாயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் காணிக்கை போடணும் அப்படின்ட்டுலாம் ஆண்டவன் நிறைய வாட்டி பேசுவாரு. நம்மளும் வந்து ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசளவுல என்ன சொல்லுவோம், ஓகே ஏசப்பா நான் மனசளவுல மன்னிச்சிடுறேன், ஆனா நேர்ல எல்லாம் போய் பார்த்துட்டு ஓகேங்க உங்களை நான் மன்னிச்சுட்டேன் அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏசப்பா, ஆனா மனசளவுல இருதயத்தை தானே நீங்க பாக்குறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி இருதயத்த அளவுல நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு வசனம், யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்படி ஒரு சிந்தை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம பெருமை உள்ளவர்களா ஆண்டவர் சொல்றாரு. பெருமை உள்ளவர்களா நாங்க இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவரு அவரை தாழ்த்தி நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி அவரும் இந்த உலகத்துக்கு மாம்சமா வந்து நம்மளை போலவே அவரும் ட்ரெஸ் போட்டு நம்மளை போலவே நடந்து நம்மள மாதிரியே சாப்பிட்டு அவரு இந்த மாதிரி உலகத்துக்கு ஒரு வந்தபோது நம்மளாம் ஏமாற்றோம். நம்மளும் நம்மளை தாழ்த்தி அவங்கள இடத்துல போய் ஒப்புரவாகிறதுக்கு, அப்படி நம்ம ஒப்புரவாகிறதுக்கு நம்ம மனசுல நினைச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் போயிட்டு அவங்களுக்கு ஒப்புரவாகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா ஆண்டவர் நம்மளோட இதயத்தை பார்த்து நம்ம யார் மேல கசப்பா இருக்கோமோ அவங்களோட இதயத்திலும் பேசி வச்சிருவாரு, நீயும் அவங்களோட ஒப்புரவாயிரு அப்படின்னு சொல்லி நீங்க போன உடனே அவங்களும் வந்து அவங்களோட மனசெல்லாம் கரைஞ்சு போய் மறுபடியும் அன்புனால அவங்களை வந்து அணைத்துக் கொள்வாங்க, மறுபடியும் அவங்களோட ஒப்புரவாய்ப்பாங்க. சோ உங்களோட இதயத்தை முதல்ல நீங்க தயார்படுத்திட்டு
போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா போயிட்டு சாரிங்க நான் உங்களை மன்னிக்கிறேங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்ட்டு நீங்க ஆண்டவரோட அன்பை மட்டும் காமிச்சீங்கன்னா போதும், ஆண்டவர் அவங்களோட இருதயத்தையும் கரைய பண்ணி உங்களிடத்துல மறுபடியும் ஒப்புரவாக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏன் எத்தனை வாட்டிங்க நான் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? எவ்வளவு வாட்டி நான் மன்னிக்கிறது, பிறந்ததுல இருந்து நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், பண்ணாத பண்ணாத பண்ணுன்ட்டு, ஆனாலும் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா ஆண்டவர் என்ன பண்றாராம்? யாத்திராகம புஸ்தகம் 34 வசனம், தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். 3-4 தலைமுறைகளுக்கு நம்மளை வந்து விசாரிக்கிறவரா, தப்புதங்களை குறிச்சு விசாரிக்கிறவரா இருக்காரு. ஆனா நம்ம மன்னிக்கிறது இரக்கம் செய்கிறது எவ்வளவு நாளா? 1000 தலைமுறை வரைக்கும் செய்யறாங்களாம். ஆனா நம்மள ஆண்டவர் எவ்வளவு சொல்லியிருக்காரு? 7-70 வாட்டி நீ மன்னிச்சா போதும்பா, நான் 1000 வாட்டி மன்னிக்கிறேன் உன்னை, நீ 7-70 வாட்டி மன்னிச்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. 1000 எங்க, 70 எங்க? நிறைய 7 times greaterன்னு சொல்லுவாங்கல்ல, 70 times greater. ஓகேவா? அந்த மாதிரி கர்த்தர் வந்து நம்மள 1000 தலைமுறைக்கும் மன்னிக்கிறவரா இருக்கிறது போல நாமளும் டெய்லியும் மன்னிச்சுட்டே இருக்கணும். எப்படின்னா, ஒரு பொதுவா சொல்லுவாங்க, தப்பா இல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஒரு எரும மாடு வாழ்க்கை மாதிரி, எவ்வளவு மழை பெஞ்சாலும் நின்றுட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறவன் கிறிஸ்துவன் தான்டா, எவ்வளவு நீ வந்து தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிக்கிறவன், உன்னை அன்பு செலுத்துறவன், மறுபடியும் உனக்கு வந்து பழிக்கு பழி வாங்காதவன் கிறிஸ்துவன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து காட்டுறதுக்கு கர்த்தர் நம்மளை ஆசைப்படுறார். ஆமென். ஆமென். அடுத்த வசனம் நம்ம கூட ஆதியாகம புஸ்தகம் 50 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி, நம்ம நிறைய பேர் நம்மளை எதிர்த்து வந்தாலும், நம்மளை குற்றப்படுத்தணும், நம்மளை நிந்திக்கணும்ட்டு வந்தாலும், ஆண்டவருக்கு யோசேப்பு வாழ்க்கையில செய்தது போல நீங்க எனக்கு தீமை செய்யதான் நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அதை எனக்கு எப்படி முடிய பண்ணாராம்? நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு வசனத்தின்படி. ஏன்னா யோசேப்போட வாழ்க்கையிலயும் அப்படிதான், நிறைய இடத்துல நிந்தனைகள், நிறைய இடத்துல அவமானங்கள், தள்ளப்பட்ட சொந்த சகோதரனாலேயும் தள்ளப்பட்ட வாழ்க்கைகள் இருந்தாலும் வந்து அவனை உயர்த்தி அவன் சகிச்சு போனான், மன்னிச்சு போனான். மறுபடியும் அவன் சகோதரங்க வரும்போது இவனை வந்து ஆப்போஸ் பண்றதுக்கான பவர் இவன்கிட்ட இருந்துச்சு, யோசேப்பு கிட்ட. ஆனாலும் அவன் ஆப்போஸ் பண்ணாம, என்னோட சகோதரர்கள், என் அப்பா, எனக்கு என் கூட பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மன்னிச்சு அவங்களை மறுபடியும் ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் வந்து அவங்களுக்கு என்னதான் தப்புதங்கள், என்னதான் குற்றங்கள் ஏற்பட இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு என்னதான் தப்புதங்கள் உங்களுக்கு மேல நினைச்சு நடந்துருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அது நன்மையாக முடிய பண்ணுவார். எப்பனா நீங்க மன்னிச்சுட்டு கண்டினியூஸா இன்ஃபினிட்டி டைம் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அடுத்து